வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் சம் 3.31 சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. எடுத்துக்காட்டு 3.31 தீர்க்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வர்க்க பூர்த்தி முறையில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், மெத்தடாலஜி வந்து வர்க்க பூர்த்தி முறையில் வந்து சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு 2. ஓகேம்மா, இந்த வர்க்க பூர்த்த முறையில் மெத்தடாலஜி என்ன தெரியுமா? எக்ஸின் கெழுவை 1/2 ஆல் பெருக்கி எக்ஸின் கெழுவை 1/2 ஆல் பெருக்கி பின் என்ன செய்யணும், எக்ஸின் கெழுவை வந்து 1/2 ஆல் பெருக்கி அதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர்னால் என்னது, தமிழில் வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அதாவது இப்போ ஸ்கொயர் பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ண வேண்டும். ஓகேவாம்மா? பின் இருபுறமும் கூட்ட வேண்டும். எவ்வளோ விஷயம் பாருங்க. என்னென்னா, எக்ஸோட கெழு என்னது, எக்ஸின் கெழு வந்து என்னது, எக்ஸின் கெழு வந்து -3. இந்த -3-ஐ 1/2 பெருக்கி பிறகு ஹோல் ஸ்கொயர் பண்ண வேண்டும். அப்போனா என்ன வரும், 3/2 த ஹோல் ஸ்கொயர். தட் இம்ப்ளைஸ் என்னது, 3/2 த ஹோல் ஸ்கொயர். முடிச்சுட்டா? எக்ஸின் கெழு வந்து -3, எக்ஸின் கெழு என்னது -3. இந்த -3-ஐ 1/2 பெருக்கியிருக்கோமா, அப்புறம் ஹோல் ஸ்கொயர் பண்ணியிருக்கோமா, அப்புறம் இருபுறமும் கூட்டணும். இந்த சைடு கூட்டணும். எப்படி பாருங்கள், இருபுறமும் கூட்டணும். அப்போ எப்படி பாருங்கம்மா, நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு 2. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர். பார்த்தீங்களாம்மா? நல்லா பாருங்கம்மா. எக்ஸோட கெழு என்னது -3. மெத்தடாலஜி என்னது, வர்க்க பூர்த்தி முறையில் எக்ஸின் கெழுவை 1/2 ஆல் பெருக்கணும். எக்ஸின் கெழுவை 1/2 ஆல் பெருக்கி ஸ்கொயர் பண்ணியிருக்கோமா? ஸ்கொயர் பண்ணால் 3/2 த ஹோல் ஸ்கொயர். பிறகு ரெண்டு பக்கமும் கூட்டியிருக்கோமா? என்னது பாருங்கள், ரெண்டு பக்கம் கூட்டியிருக்கா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேம்மா? ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் இது என்னதுமா, சரி அது அப்படியே போடுவோம், 3/2 த ஹோல் ஸ்கொயர் 2 ப்ளஸ் இது என்னது 9/4. ஓகேவாம்மா? ஸோ இது அகெயின் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கம்மா. a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்மேட்டில் இருக்கா பாருங்கள். a வந்து என்னது எக்ஸு, b வந்து என்னது 3/2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி வருது. a வந்து என்னது எக்ஸ் போடுங்க, b வந்து என்னது 3/2 த ஹோல் ஸ்கொயர் போடுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னது 3/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2a என்னது எக்ஸு, b என்னது 3/2. ஸோ தட் இஸ் கேன்சல். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக இதை வந்து நம்ம என்ன செய்யணும், இதில் அப்படியே போட்டுருவோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஓகேவாம்மா, எக்ஸ் பாருங்கள், எக்ஸ் பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அதானே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, 2 ப்ளஸ் 9/4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு
எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இந்த 2 + 9 வந்து எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, இந்த சைடு பண்ணும். தட் இஸ் 8. 8 + 9/4, that is 17/4. 17/4. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3/2 square root of 17/4. So that is equal to x minus 3/2 root 17/2. ஓகேம்மா? இங்கே வந்து இது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் இந்த சைடு ரூட் ஆஃப் ஹியர் தட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ். இந்த ஸ்கொயர்லேருந்து இங்கே ரூட் போடச்சுமே கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஓகேவாம்மா? இந்த ஸ்கொயர்லேருந்து இப்படி நம்ம ரூட் போடச்சுமே கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 17/2 ப்ளஸ் 3/2. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? ப்ளஸ் ரூட் 17/2 ப்ளஸ் 3/2. அடுத்து என்னது? எக்ஸோட வேல்யூ மைனஸ் ரூட் 17/2 ப்ளஸ் 3/2. ஓகேவாம்மா? இந்த வீடியோ வந்து என்ன செய்யணும்? 1 டைம் 2 டைம் ஓட விட்டு நீங்கள் படிக்கணும். ஓகேம்மா? இது வந்து வர்க்க பூர்த்தி முறையில் இங்கே தான் மெயின் பாயிண்ட்டே இருக்குது. இந்த இருக்குல்லையாம்மா? முதல்ல இந்த -2 இந்த சைடு கொண்டு போயிடணும். எக்ஸின் கெழு என்னது? எக்ஸின் கெழு வந்து -3. இந்த -3 1/2 பெருக்கி என்ன பாருங்கள், -3 × 1/2 பெருக்கி பின் ஸ்கொயர் பண்ணியாச்சா? பின் இருபுறமும் கூட்ட வேண்டும்னா என்ன பாருங்கள், 2 பக்கமும் கூட்டியிருக்கேனா? x² - 3x = 2. எக்ஸின் கெழுவை என்ன செய்கிறோம்? 1/2 பெருக்கி ஸ்கொயர் பண்ணி இந்த சைடும் கூட்டியிருக்கு. அதான் பார்த்தீங்களாம்மா? இந்த பார்த்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்குமா? வர்க்க பூர்த்தி முறையில் இந்த ஸ்டெப் வந்து நல்ல முக்கியமான ஸ்டெப். எக்ஸோட கெழு வந்து -3 -3 1/2 பெருக்கி அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன செய்யணும்? 3/2 த ஹோல் ஸ்கொயர். அதை வந்து எங்கே பெருக்கியிருக்கோம்? இந்த இடம் முக்கியமான இடம். இந்த சைடும் கூட்டணும், இந்த சைடும் கூட்டணும். இது நார்மல் 2 + 9/4. இதை நீங்கள் அழகாக 17/4ன்னு கொண்டு வந்துடுவாங்க. இதை பாருங்கள், x² - 3x + 3/2 த ஹோல் ஸ்கொயர். இது a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ a - b த ஹோல் ஸ்கொயர், x - 3/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேம்மா? ஸோ இது x - 3/2 த ஹோல் ஸ்கொயருங்கச்சுமே இங்கே ஸ்கொயர் பண்ணச்சுமே ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ. ஓகேவாம்மா? வீடியோ வந்து என்ன செய்யணும்? 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த ப்ராப்ளம் அப்லோடு பண்ணுங்கள் நீங்கள் கேட்டேன்னு வைங்களா, 24 ஹவர்ஸில் என்ன செஞ்சுருவேன், நம்ம சேனலில் வந்து மேக்ஸ் ப்ராப்ளத்தை அப்படியே அப்லோடு பண்ணிடுவேன். உங்களுக்கு லைவ் டியூஷன் தேவைப்பட்டால் கூட சொல்லுங்கம்மா. ஈவினிங் வந்து ஒரு 7 to 9 லைவாகவும் டியூஷனுக்கும் நான் வர்றேன். ஓகேவாம்மா? நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் போட்டிருக்கேன். நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே எந்த விளம்பரங்களும் இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் படிக்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் எல்லாத்துக்குமே என்ன செய்யுங்க, இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.